ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் MK Vlogs. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் போயிட்டுருக்கோம். ஒரு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரி அப்படியே வந்து மேட்டூர் டேம் போகலாம், அங்கே பார்க் இருக்குல்ல, சரி பார்ப்பாங்களா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேமுக்கு வந்துட்டோம். மேட்டூர் டேமுக்கு வந்துட்டோம். பயங்கர வெயில் அடிக்குது. எல்லாம் வந்து கார் பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஏன்னா இப்படி வெயில் அடிக்குதுங்க சாமி. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவன் சில்லி மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்லியிருக்க கலை? நீ என்ன சொல்லியிருக்க? இது நல்லா இருக்கா? ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கா? அருணி அருணி தாம்மா எங்கே போனாலும் பேசுறதுக்கு சரி, சாப்பிட்றத பற்றி சொல்கிறதும் சரி. நான் சொல்லியிருக்கேன். என்ன வாங்குறீங்க? மாங்காய் வேணுமா அருணிக்கு? எவ்வளோ ஒரு கப்பு? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்க போகிறோம் பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அங்கே தான் டிக்கெட் வாங்கணும். அது என்ன மீன் கலை? இது ஆற்றுல மட்டும் தான் கிடைக்குமா? மீதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. இதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டுருக்கோம் பார்க்குள்ளே. எல்லாம் மீனெல்லாம் கையில் வாங்கிட்டாங்க. பார்க்குள்ளாரெலாம் எதுவும் கிடைக்காதுங்க. எல்லாம் வெளியிலே தான் வாங்கிட்டு போகணும் மேட்டூர்லேருந்து. இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா அப்போ மூக்கு குட்டியாக இருந்தால் அது பேர் கொட்டை மீனா? என்ன கிளை பேசுகிற? சரி நட போகலாம். இதுதாங்க டிக்கெட் செக்கிங் பண்ணுற இடம். அவ்வளோதான், உள்ளார வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பாருங்க பாருங்க ஸ்டார்டிங்லேயே இருக்கு. காமெடி பண்ணுறாங்க. பழந்தில் உள்ள சாப்பிட்றதுக்கு போகிறாங்களா ஓரமாக. அப்போ பார்க்கை சுற்றி பார்க்க வரல யாரா? இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உள்ளே வந்துட்டோம். மேலே பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா மேட்டூர் அணைன்னு. இங்கே எங்கே வேணாலும் போய் விளையாடலாம். வெறும் பார்க்கே தான் இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். இல்லையா பார்த்து போங்க பாரு. ஏன் நிற்கிது பக்கம்? பொம்மையானியா? அவ்வளோதான். இப்போ வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்லான்னு சுற்றில உட்காடுறாங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு சாப்பிட்லாம், உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் அனுமதி உண்டு. வீட்டிலேருந்து கூட சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிக்னிக் மாதிரி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம். பார்த்துட்டு இருக்கீங்க முதலியா? குட்டி முதலியா எங்கே இருக்க? எங்கே முதல்ல இருக்கிறதே தெரியல. எங்கே முதல்ல இருக்குன்னு சொல்கிறேன். ஓ அது செவுத்தோரம் இருக்கு பாரு வெள்ளையா.
அதுக்கு பாரு கறி துண்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்னங்கண்ணா முதலைங்க. இதுக்குள்ள இருக்கா? ஆமாம். இந்த பக்கம் என்னங்க? அங்கே பாருங்க வெள்ளையிலாம் இருக்குது பாருங்க. வெள்ளையிலாம் பார்த்ததே இல்லையா நீ? நான் இப்பதான் பாக்குறேன். என்ன ஒரு 20-30 பாரு எவ்வளவு அழகா சாப்பிடுது பாரு. இங்கே பாருங்க கீழே பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு அழகா சாப்பிடுதுன்னு. அழகா அந்த எலி வந்து புல்லு தான் சாப்பிடுமா? எல்லாமே சாப்பிடும். இது புல்லு செடிங்க அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அழகா சாப்பிடுது பாரு. முயல் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. ஏன் பாம்பு பண்ண இருக்காமா? சரி நடங்க போலாம். அவங்க உக்காட்டு நடங்க, நாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஏய் இது என்ன வாத்து தொட்டி எடுக்குது? ஆமா ஆமா. இந்த வாத்துங்க மேய்க்கத்தையே நம்மளால முடியல, வேற வாத்தை வேற பார்க்கணுமா? நடங்க போலாம். பாம்பு பண்ணியா? ஏன்னா ஒரு பாம்பா 2 பாம்பு இருக்கா? அது உசு உசுன்றது இல்லையா? பாம்பு உசுக்கு அவன் ஓடுற உசுக்கு தெரியல பாரு. இறங்கி போயிட்டு உள்ள போய் 500 ரூபா நோட்டா இருக்குது, எடுத்துட்டு வந்துறியா? பாம்புக்கு சாப்பிடறதுக்கு என்ன போடுவாங்க? அட எலியில உள்ள போடுவாங்க, அது பிடிச்சி சாப்பிடும். அதான் நம்ம கிட்ட 2 எலி இருக்குல்ல, 2 எலி இதுக்குள்ள போட்டு பாம்பே 7 ஓடி போயிடும் எங்கனா. ஏய் எங்க போறீங்கலாம்? வண்ண மீன்கள் கண்காட்சி அக்வாரியன். சரி வாங்க போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. டிக்கெட் எவ்வளோம்மா உள்ள போகிறதுக்கு? சரி போய் பார்க்கலாம் நடங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கவே அழகா இருக்கு. இது பாரு எல்லோ பேரட். இது என்னது? பிளாக் கோல்டு மீன். மாலிஸ்னு ஒரு மீனா? ஆமாமா இது வந்து அழகு மீன் தான். அழகா இருக்குது ரொம்ப பாக்குறதுக்கு பாரு. இதுல எங்க மீனே காணா? அது மீன் இல்ல, அது பாம்போட கடல் பாம்புன்னு நினைக்கிறேன். இங்க பாரு தெரியுதா? இது கடல் பாம்பு फ्रेंड्स. மீன் இல்ல, பாரு ஜெயில் கௌரா. இந்த மீன் பாருங்க ஆஸ்கார் மீன். ஆஸ்கார்லயே 4-5 வகை. இது பாருங்க மல்டி கலர் கோல்டு மீனாமா. அழகா இருக்கு பார்க்கவே. அது உயிரோட தான் இருக்கு. இது பாரு கோல்டு மீன். இதுதான் பூனை மீசை மீன். இது பாருங்க இதுதான் பிராணா. பிராணா ஃபிஷ். அதோட டைகர். இத பாரு வரி குதிரையாமா. இத பாருங்க இது பாரு வாஸ்து மீனாமா. இதோ என்ன தலையில ஏதோ கொண்டெல்லாம் வச்சிருக்குது. அந்த கொண்டதான் அதோட வாஸ்து. ஓஹோ வந்து வாஸ்து பார்த்து சொல்லணும். அந்த கொண்ட மேலதான் காசு வந்து அங்க என்ன இருக்கு? கடல்
கடலாமையாமா. கடலாமையா எங்க பார்க்கலாம்? ஓ கடலாமை. இது என்ன? ஆப்பிரிக்கன் கெல்டி. ஏய் என்ன எல்லாம் காசு போட்டுருக்கீங்க உள்ள? எதுக்கு எல்லாம் காசு போடுறீங்க? அட எதுக்கு அந்த காசு போடுறீங்க உள்ள? ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி பண்ணி எடுக்கிறீங்களா? இவங்க தான் சின்ன குழந்தைங்க போடுறாங்க. நீங்க என்ன? யார் நீயா? ஒன்று 2 மாங்காய் விழுந்துருச்சு. பார்த்து எடுங்க. என்னங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரி? 2 மாங்காய் 5 மாங்காய் விழுந்து ஒரு கல்லுல. டாட் வாடுறீங்க. வலி விட்டு தள்ளி நில்லு, கல் போடுதுல. அடிக்கடிக்கு விழுந்துனே இருக்குது. ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லு. டாட் வா. நீ வந்துருந்தல. ஒரு மாங்காய் விழுந்தே ஆகணும். டாட் வாங்க. இந்த சைடு வந்துருங்க. டாட் வாடுறீங்க. தொலைவா போ. அந்த ஒரு மாங்காயா? அது கண்டிப்பா விழுந்தே ஆகணும். விழுந்துருச்சு. விழுந்துச்சு மாங்காய். விழுந்துச்சா? மாங்காய் அடிக்கிறாங்க இப்ப. விழுகலையா? பண்றீங்க? வீட்டுக்கு போலாமா? போலாம். இது மாங்காய் அடிச்சுங்கல்ல? ஆமா. எல்லாரும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வந்துறோம். எத்தனை மாங்காய் அடிச்சீங்க? நிறைய மாங்காய் அடிச்சீங்களா? இருக்குது. இல்ல 20 அடிச்சிருக்கோம். அவ்வளவு மாங்காய் அடிச்சீங்களா? பாத்து கேட்டை விட்டு விடுவாங்களா? நம்மள புடிச்சு வச்சுக்க போறாங்க. எவ்வளவு மாங்காய் அடிச்சிருக்கோம்? மாங்காய். அடே அப்பா இவ்வளவு மாங்காய் கிடைச்சிச்சா? பரவாயில்ல. எனக்குங்க போலாமா? என்ன அங்க உடச்சுலாம் நடங்க, உடச்சுலாம் நடங்க போலாம். எங்க? அப்படி போய் எங்க உடச்சுலாம் நடங்க. எங்க? மரத்துல போட்டு கண்டிப்பா நினைக்கிறேன் நானு. என்ன ஒரு புழு பாக்குது? புளிப்பு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி கல் எடுத்து மரத்துல மாங்காய் எடுத்து சாப்பிட்ட பழக்கம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மாங்காய் வந்து மரத்தை பார்த்தனே கல் எடுத்து மரம் வளர்த்து வாய்க்கு கல்ல எடுத்து மாங்காய் மரத்தை அடிச்சு மாங்காய் புடிங்கி தின்ன இது அனுபவம் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா எவ்வளவு அழகா உதுன்னு திருட்டு மாங்காய் தின்றது ஒரு டேஸ்ட் தான். ஆமா அப்படியா? உலகத்துல கூட ஒரு டேஸ்ட் ஆகுதுன்னா சரி அடுத்து நெக்ஸ்ட் எங்க? மாங்காய் தொங்குது பாருங்க. அங்க பாருங்க. என்னடா ஒரு நோட்டம் போடுறீங்க? பாட்ட டக்கு நோட்டம். இங்க பாருங்க. எவ்வளவு மாங்காய்? அதுக்குத்தான் நீங்களாம் வந்தா இந்த மாதிரி கல் எடுத்து அடிச்சு மாங்காய் அறுத்துறீங்கன்னு சொல்லிட்டா வேலி போட்டு வச்சிருக்காங்க. வேலி போடாத மரத்துல போய் அடிச்சுக்கோங்கன்னு. என்ன கிளை அப்படி நிக்கி அடிச்சு ஸ்டெடியா? எனக்கும் தெரியாது, நானும் சுப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் அந்த கார்ட்டூன்ஸ்ல வர பொம்மைங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ பார்க்க வச்சிருக்காங்க, அழகா இருக்குது. ஆமா வீட்டுக்கு போலான்னு ஒரு எண்ணங்குதா இல்லையா? டைம் ஆச்சு, வாங்க போலாம். வெளியில் வர கேரளா, கடலூர், தூத்துக்குடி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இறாடு, நம்ம டேமி டிக்கெட் ஆಮೇಲೆ ஜிலேபி, ரோடு, பாறை, நம்ம பீச் வர்றது. ஒரு சிலர் மட்டும் நம்ம டேமில் அந்த ஃபேமஸானது கடலூர். கடலூரான சால்ட் இருக்கு.
வஞ்சரம், மீன் கருவாடு, வட்டி, வாழை, அந்த பால் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல? ஆமாங்க, சால்ட் அது இதே கலந்து அது நெருப்பு மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். சரி கருவாடு, பால் கருவாடு. சரி வாங்கிக்க. ம் இது வந்து பெருசாமா, ம் இருக்கிறது வந்து சரி சரி. எது சால்ட் வரும்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. சூப்பராக இருக்குது பிளேஸு. ஜாலியாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பிளேஸ் சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. 6 மணி ஆகி போயிடுச்சுங்க. எல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு பிள்ளைங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டூர் வந்து டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, ரவுண்டிங் அடித்தாச்சு, மாங்காயும் வந்து அடித்து சாப்பிட்டாச்சு. காலையில் 9 மணிக்கு வந்தோம், இப்போ 4-5 மணி ஆக போகுது. ஆமாங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம், எல்லாரும் வந்து குழந்தைங்களாம் விளையாடலாம். அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே போய் மாங்காய் 4 அடிச்சு சாப்பிடலாம், யாரும் பார்க்காதப்ப. மாங்காய் சூப்பர், செம்ம டேஸ்ட்டுங்க. யாருக்கெல்லாம் வந்து மாங்காய் வந்து வரத்துல பிடிக்குமோன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கும் தெரியாம கல் எடுத்து போட்டு ஒரே கல்லுல 10 மாங்காய் விழுந்தது. ஆமாதானங்க? அப்படிலாம் இல்ல, 5 மாங்காய் தான் விழுந்து. எங்க 10 மாங்காய்ன்ற 5 மாங்காய் விழுந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் அடிச்சு சாப்பிட்டு அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்க. மூவிலாம் பாருங்க, பையன் என்ன சொல்றான்னா, ஒரு கல்ல 2 மாங்காய். ஆனா நான் ஒரு கல் அடிச்சு 5 மாங்காய் விழுந்துருச்சு. எங்களாலே ஆச்சரியம் தாங்க முடியல. நான் ஒரு மாங்காய் விழுந்து நினைச்சேன். ஆமா ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோஸ் முடிச்சிடலாம். ஆமா, நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். பாய். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டூர்லேருந்து இங்கே வரக்கு 8 மணி ஆயிடுச்சுங்க. அங்கேயே லேட்டாக தான் கிளம்புனோம். சரி, அதனால் வந்து தாபாவில் வந்து சாப்பிடலாம், சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தந்தூர் ரொட்டி, சிக்கன், செட்டிநாடு சிக்கன், அப்புறமா முட்டை, செட்டிநாடு முட்டை, பொடி மாசு. இந்த தாபாவில் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லோரும் சாப்பிட்ருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கு இல்லையா? சாப்பிடலாம். இது உனக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு கேட்கணுமா? நீ தான் எல்லா வீடியோலும் சொல்லிடுறீ சூப்பரா இருக்குன்னு. அப்புறம் என்ன, எல்லாரும் ரசிச்சு ருசி சாப்பிட்றாங்க. பாருங்க, புதுசாக தந்தூரி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, வந்துருக்குது. எல்லாமே நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பக்கம் வந்து தருமபுரி சைடு வர மாதிரி இருந்தால் தொப்பூரில் இருக்குது இந்த தாபா. நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பாடு நல்லா இருக்கான்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபேமிலி தாபா தான், எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகலாம். சரி, ஓகே.